ஹலோ ட்ரேடர்ஸ், 1/10/2024 செவ்வாய்க்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாயை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது செவ்வாய்க்கிழமை நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கிளியர் கட்டாக பார்ப்போம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு கிராஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டலாக நிறையா ரீசன்ஸ் இருக்குது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரோட இம்பாக்ட் தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இங்கே இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக ப்ரெடிக்ட் ஆகிருக்கு. பட் நான் எஸ்டர்டே சொன்ன மாதிரி, அதாவது உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸில் தான் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எனக்கு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு என்ன ப்ரொடிக்ஷன் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா, ஃபர்தராக நான் என்ன சொன்னேன், 26,114 வந்து எனக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக பாருங்கள் அந்த லெவல் வரையும் மார்க்கெட் போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அப்படியே ரெசிஸ்டன்ஸ் லெவலில் கீழே வந்திருக்கு. ஓகேங்களா, நான் நெக்ஸ்ட்டு எங்கே சொல்லியிருந்தேன் அப்படின்னா 25,980 சரிங்களா. இந்த லெவலில் நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னா, பட் எனக்கு அதெல்லாம் பிரேக் பண்ணி நான் ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் என்ன அப்படின்னா 25,850 தான் நான் ஃபைனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணது. எனக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டில் வந்து 25,800 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு எனக்கு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எந்த பக்கம் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா 25,727 வந்து எனக்கு நிஃப்டி வந்து ஒன்று சப்போர்ட் எடுக்கணும் நாளைக்கு மார்னிங் சரிங்களா. ஒன்ஸ் எனக்கு அங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா, எனக்கு ஃபைனலாக நெக்ஸ்ட் அது எங்கே இருந்து சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,531 தான் நெக்ஸ்ட் வந்து எனக்கு நிஃப்டி 50 சப்போர்ட் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 25,600 ஒன் ஆஃப் த க்ரூசியல் லெவல் சப்போர்ட்டாக ஆக்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. நிஃப்டி 50 இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு நம்மளோட இன்ட்ராடே கன்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி என்னோட ப்ரொடிக்ஷன் பிரகாரம் மார்க்கெட் வந்து எனக்கு இப்போ வந்து 25,822 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒன்ஸ் எனக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு மார்க்கெட் கேப் அப்லேயே ஓப்பன் ஆனாலும் 25,786 வந்து உங்களுக்கு பிரேக் ஆகணும் சரிங்களா. ஒன்ஸ் உங்களுக்கு அங்கே பிரேக் ஆச்சுன்னா 25,624 இதுதான் உங்களோட நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட். நம்ம அப்போ தாராளமாக நம்மளோட ட்ரேடை வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னா 25,780 வந்து நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி 25,630 வரைக்கும் நம்மளோட ட்ரேடை வந்து நம்ம கண்டினியூஸ்னாக வந்து டிஎஸ்எல் யூஸ் பண்ணி நம்ம கீழே வந்து கொண்டு வரலாம். இந்த லெவல் தான் எனக்கு பர்டிகுலராக ஒரு சப்போர்ட்டாக வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஆக்டிவாக ரெடியாக இருக்குது சரிங்களா. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பில் நான் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ரொம்ப மஸ்ட் சரிங்களா. ஓகே, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி எனக்கு நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. பட் பேங்க் நிஃப்டியில் சில கன்ஃபர்மேஷன்லாம் கிடச்சிருந்துச்சு எனக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மார்க்கெட் எனக்கு இந்த லெவலில் போயிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் ரீச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆகாமல் நெகட்டிவாக தான் கம்ப்ளீட் ஆச்சு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, எனக்கு அப் ட்ரெண்டில் ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபர்தராக இந்த லெவல் வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே அப் ட்ரெண்ட் ஓப்பன் ஆகிட்டு ஃபர்தராக மார்க்கெட் இந்த லெவல் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகுங்கிறதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அது நம்மளுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஃபர்தராக இங்கே வந்து அது ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ஆக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படியே மார்க்கெட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. நாளைக்கு நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்தராக இந்த லெவல், ஸோ இந்த லெவல் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல், அதாவது 53,074 ஓகே, ஒரு 53,000 நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக நம்ம வந்து வச்சுருக்கோம் சரிங்களா. நம்மளுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 53,000 நம்மளுக்கு கிராஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இல்லைனா நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் கிடையாது. ஒருவேளை நான் 53,000 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் அப் ட்ரெண்ட் என்ட்ரி எடுத்துடலாமானா கண்டிப்பாக எடுக்கலாம். பட் இந்த லெவல் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது 53,200 வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே நம்ம 53,000 கிராஸ் பண்ணுறப்ப என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா 53,200 தான் நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்மளுக்கு ஆக்டிவ் ஆகும் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நாளைக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,800 வந்து ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு மார்க்கெட் கீழே விழுகுது, அதில் இருந்து நம்மளுக்கு பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் நம்மளுக்கு 52,644 ஒன் ஆஃப் த சப்போர்ட் லெவல். ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறப்ப 52,200 தான் நெக்ஸ்ட்டு நான் ஒன் ஆஃப் த க்ரூசியல் சப்போர்ட் லெவல் சரிங்களா. இன்ட்ராடேவோட அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு பேங்க் நிஃப்டி எந்த கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு எனக்கு 53,089 தான் ஒன் ஆஃப் த எனக்கு ரெசிஸ்டன்ஸாக நாளைக்கு ஆக்டிவ் ஆகும். ஃபர்தராக எனக்கு இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப, இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா
ஸோ இதுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் மார்க்கெட் அது எங்கே போகணும் அப்படின்னா ஒன்று நம்மளுக்கு சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ரீச் பண்ணணும். இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஒரு சப்போர்ட் எடுக்கும் மறுபடியும் அது இந்த லெவல் 52,959 கூட சப்போர்ட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை போயிட்டு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது எனக்கு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஒருவேளை நம்மளுக்கு இங்கே சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவல் என்னன்னா 52,650 தான் நெக்ஸ்ட் நம்மளோட சப்போர்ட் லெவலாக நம்மளுக்கு வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஆக்டிவாக இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸோட எக்ஸ்பைரி டே நாளைக்கு. ஸோ நம்ம ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணணும். இந்த 0 to ஹீரோலாம் ட்ரை பண்ணுறேன்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு அது லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமானா கண்டிப்பாக அதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஏன் நம்ம 0 to ஹீரோவை லைஃப் லாங் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது அப்படின்னா இது வந்து ஒரு கேம்பிளிங் ட்ரேட் மாதிரி, அதாவது ஒரு வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கிறனால அது நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதோட சக்ஸஸ் ரேஷியோ. சரிங்களா? ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு எனக்கு டுடே என்னன்னா 24,463 வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கு. பட் ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணணும், 24,537 பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஸோ 24,537 பிரேக் பண்ணாத வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான். 24,463 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எனக்கு ஃபர்தராக இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும். 24,350 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கணும். ஒன்ஸ் எனக்கு அதை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்கும். சரிங்களா? அதாவது இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி மார்க்கெட் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணும். இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணுது அப்படின்ட்டு எல்லாருமே ஓகே ட்ரெண்டை பிரேக் பண்ணிச்சுன்னு டவுன் ட்ரெண்ட் போகாதீங்க. நம்ம ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் போனால் இந்த பர்டிகுலர் பிளேஸ்க்குள்ள அது நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு. சரிங்களா? ஃபின் நிஃப்டியில் இன்ட்ராடேவோட கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு நாளைக்கு மார்க்கெட் மோஸ்ட்லி நம்மளுக்கு கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனாலும் 24,461 நம்மளுக்கு பிரேக் பண்ணாதான் நெக்ஸ்ட் நம்மளோட ட்ரேடே. அதே மாதிரி அப் ட்ரெண்ட்னா 24,537 பிரேக் பண்ணாதான் அப் ட்ரெண்ட் ட்ரேடு. ஸோ இல்லைனா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ட்ரேடு தான். 24,461 பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் தான். சரிங்களா? பட் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த குரூசியல் லெவல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,332 24,350 வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக நம்மளுக்கு வந்து ஆக்டிவாக இருக்குது. சரிங்களா? 24,242 வந்து ஒன் ஆஃப் த எனக்கு டவுன் ட்ரெண்டில் அப்படி ஒரு வேளை மார்க்கெட் எனக்கு இங்கே சப்போர்ட் எடுக்காமல் எனக்கு பிரேக் ஆகுதுன்னா 24,242 வந்து மார்க்கெட் எனக்கு நெக்ஸ்ட் வந்து சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணணும். ஸோ இதான் வந்து நாளைக்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. நான் அகெயின் சொல்கிறேன், ஃபின் நிஃப்டியில் 0 to ஹீரோ ட்ரை பண்ணாதீங்க. அது உங்களுக்கு வித்தவுட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுக்குறதுனால அது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கேம்பிளிங்காக தான் மாறும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா என்னோட லைவ் அப்டேஷன் சார்ட்ஸ் எல்லாமே என்னோட டெலிகிராம் சேனலில் வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் போயிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் டெய்லியுமே நம்மளோட ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்மளோட யூடியூப் சேனல் பப்ளிஷ் ஆகிறனால ஸோ அந்த வீடியோவை நீங்கள் டெய்லியும் பார்த்து ட்ரேட் எடுக்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.